Okay, let's go. ஹலோ ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் லெக், கோழிக்கால், சிக்கன் ஹார்ட், அப்புறம் கல்லீரல் இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சூப் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட ஐடியா. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். வெங்காயம் 1, பூண்டு ஒரு 4-5 பல், இஞ்சி, பிளாக் பெப்பர், மிளகாய், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு. முதல்ல சட்டியில் பானையை வச்சுருவோம். தென் சட்டி சூடாகணும். ஸோ எடுத்த வேகத்துக்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வைப்போம். சட்டி கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், சட்டி சூடாச்சு. ஸோ சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எண்ணெய் ஊற்றணும். நார்மலி வந்து எண்ணெய் பாய்க்கிறது பெட்டர்னா ஒவ்வொரு சமையலுக்கும் நல்லெண்ணெய் பாய்க்கிறது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இல்லை தேங்காய் எண்ணெய். நான் சமையலில் எப்போதும் பாய்க்கிறது வந்து தேங்காய் எண்ணெய். இன்றைக்கி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை அடுப்பில் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, இஞ்சி எண்ணெய் சூடாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா வெங்காயம், பூண்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நார்மலி எப்போதும் வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இடித்த இஞ்சி, நான் வந்து இஞ்சியை வந்து பிளாக் பேப்பரோடு போட்டு இடிச்சிட்டேன். ஸோ இஞ்சியையும் பிளாக் பேப்பரையும் சட்டியில் போடணும். அடுத்தது தென் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டிங்கனாக்கா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கும்போது வந்து நம்மளோட சமையல் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அதை வேக வேணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆச்சு. நம்ம இஞ்சியும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அதில். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, மிளகாய், நம்ம வெட்டி வச்ச சிவப்பு மிளகாய் இருக்குல்ல, ஸோ மிளகாயை நம்ம சட்டியில் போட வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஏன்னா அதில் உள்ள அந்த ஃப்ளேவரும் வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணணும். அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சட்டியில் இறக்கிறதுக்குள்ள நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உருளைக்கிழங்கு அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். சட்டியில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம முன்கூட்டியே சட்டியில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடுவோம்னாக்கா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கடைசியில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது அது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் இப்படியே நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி எடுத்துக்குவோம்.
நெக்ஸ்ட் வெட்டி வச்ச தக்காளி. ஏன் தக்காளியும் நம்ம முன்கூட்டியே போட்டோம்னாக்கா, தக்காளியும் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகும். ப்ளஸ் தக்காளியில் வந்து தண்ணி சத்து இருக்கிறதுனால தக்காளி உள்ள தண்ணியும் வந்து கொஞ்சம் நம்ம இந்தமாரி வெள்ளெண்ணெயாகவே போட்டு இது பண்ணும்போது அது தண்ணியில் அந்த சட்டியில் இறங்கும், எண்ணெயோட மிக்ஸ் ஆகி அதோட ஃப்ளேவரும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னாக்கா மஞ்சள் சேர்க்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஸோ அதுவும் நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா அதோடய ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நேரம் இறங்குனதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரியான அந்த தக்காளியோட வாசனை நம்மளுக்கு வரும். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அடுத்து நம்ம கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நார்மலி எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா அது ஒரு வகையான டேஸ்ட்டை நம்மளோட சமையலில் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் அது மீன் சம்மந்தப்பட்ட சமையலாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, கரம் மசாலா ஒரு சிறிதளவு சேர்த்துக்கொள்வது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டை நம்மளோட சமையலில் அது கொடுக்கும். ஸோ இப்போ கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுடணும். ஸோ எல்லா இதுவும் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ், அப்புறம் அந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதோட எல்லா ஃப்ளேவரும் வந்து அந்த எண்ணெயில் வந்து இறக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுடணும். தென் ஒரு லைட்டான ஒரு கொதி வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச கோழிக்கால், கோழி ஹார்ட், அப்புறம் கல்லீரல் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் சட்டியில் கொட்டிட்டு நம்ம லைட்டாக அதை வந்து கொட்டிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக அதை வந்து கிண்டி விட்டுக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதோட ஃப்ளேவர், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே வந்து நம்ம போட்ட அந்த சிக்கன் லேக், ஹார்ட், அப்புறம் கல்லீரலில் வந்து இறங்கணுன்னாக்கா நம்ம நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று கல் உப்பு. கல் உப்பை வந்து அரைச்சி வச்சுக்குவேன். சட்டியில் வறுத்து அரைச்சி வைத்துக்கொள்வேன். ஸோ அதனால் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து சிறிதளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு பத்தலைனாக்கா நம்ம திரும்பி இது பண்ணிக்கலாம். எடுத்த வேகத்துக்கு நிறையா இது பண்ண வேணாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தென் அதை அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தண்ணி நம்ம முதல்ல ஊற்றிடக்கூடாது. உப்புலாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சாறு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த சூப் பொஞ்சோ, அதாவது அடாபியோட சூப் பொஞ்சோ, இதில் வந்து
இந்த கீழே உள்ள படத்தில் இருக்கிற மாதிரி பட்டை, லவங்கம் இது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகும். சில பேர் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து போட்டோம்னாக்கா, அது சாப்பிட்றப்ப நம்ம கடிப்படுறப்ப அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாரி ஆயிடும். ஸோ ஈஸி இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டுறத நம்ம போட்டோம்னாக்கா, அதோட அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளோட சமையல்ல இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம அந்த அந்த பட்டை இதெல்லாம் வந்து பல்லுல கடிப்படாது நம்ம சாப்பிட்றப்ப. ஸோ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே. கலரிங்க்கு நான் வந்து யூஸ் பண்ணது வந்து டார்க் கெச்சப். ஸோ இது வந்து டேஸ்ட்டு அவ்வளோ இருக்காது. ஜஸ்ட் ஃபார் கலரிங். டார்க் கெச்சப் ரொம்பவும் இதை ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்பவும் இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னாக்கா அது கலர் கொஞ்சம் டார்க்கான ஒரு சைனீஸ் லெவலில் உள்ள ஒரு சூப் மாதிரியான ஒரு கலர் கொடுக்கும். இல்லைனாக்கா நம்ம போட்ட அந்த மஞ்சள் கலரில் உள்ள ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். நார்மலி நம்ம இந்தியன்ஸ் சமையல் வந்து எப்போதும் எல்லோவான அந்த மஞ்சள் போடுறதுனால சமையல் வந்து எப்போதும் எல்லோவாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரியான ஒரு இதை பாய்க்கிறோம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள் நம்ம இது பண்ணுவோம். நான் வந்து இதில் காளான், நீட்டு காளானும் அப்புறம் மல்லி இலையும் நான் யூஸ் பண்ணேன். ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் எந்த ஒரு வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் பாய்க்கலாம். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம இந்த வேக விட்டோம்னாக்கா அதோட நம்ம பாய்ச்ச எல்லா இன்க்ரீடியனோட அந்த டேஸ்ட்டு அதோட இது எல்லாமே வந்து அந்த சூப்பில் மிக்ஸ் ஆகிடும். தென் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுற வேண்டியதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கிறது பெட்டர். இல்லைனாக்கா சூப்பு எல்லாமே முடிஞ்சு போயிடும். நல்லா கொதி வருது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுருக்கோம். இல்லைன்னா கீழே கொஞ்சம் அடி பிடிச்சிடும். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்மளோட சிக்கன் ஃபீட்டோட சூப் ரெடி ஆச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.